எல்லோரும் வந்து அமருமாறும் முதலே தயவுடன் நாங்கள் நிறைவாக நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய சங்கத்துடைய ஸ்தாபகரும் இங்கே வருகை வந்திருக்கின்றார். எங்களுடைய சிலர் கேட்பார்கள், சங்கம் என்கின்ற நிகழ்ச்சி என்ன என்று எத்தனை பேர் கேட்பார்கள். உங்களுக்கு தெரியும், வண்ணை நகர் ஆறுமுக நாவலர் பிறந்தனரே சொல்லு தமிழ் அங்கே சுருதி எங்கே எல்லாரும் 8 புராண ஆரம்பங்கள் அங்கே ஆத்தன் அறிவங்கே அறை என்று கூறியிருந்தார். ஆறுமுக நாவலருக்கு பின்பு யாழ்ப்பாணத்திலே சத்சங்கம் இருக்கப்படவில்லை. ஆனால் எல்லாம் அல்ல அபிராமியம்மையின் திருக்கடாட்டத்தை முன்னிட்டு இங்கே கூடியிருக்கும் சத்சங்க ஸ்தாபகர்கள், அமைப்பாளர்கள், இங்கே வருகையில் வந்திருக்கின்ற சத்சங்க உறுப்பினர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே வருகை தந்திருக்கிற கலைஞர்களே, சாமியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கே அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற அன்னை அபிராமி உபாசகியின் திருப்பாதாரங்களை கட்டிக்கொண்டு இந்த சத்சங்கம் அன்னையில் உருவாகி, அதாவது நேற்று உருவாகி இன்று நடந்தது போல் ஒரு சில மாதங்கள், அதாவது 3 மாதங்களில் உருவாகி 15-16 சட்டங்களை கண்டுள்ளது. ஏன் இந்த சட்டங்கள் உருவாகிறது என்ற காரணம், பெரியவர்கள் சட்டங்கள் சொன்னால் நல்லோடு கூட்டம், அடியவர்கள் கூட்டம், அந்த இறைவனுக்கு என்ன வழிவானது? அன்பு வழிவானது. ஒரு பொருளை நாங்கள் உபாசிப்பதற்கு சொன்னால், அதை பின்பற்றுவதற்கு சொன்னால், அதே ஒன்றை நாங்கள் விரும்பினால் அதன் வண்ணமாக நாங்கள் மாறுகிறோம். அதே போல உண்மையாக நாங்கள் அன்பை, அந்த அன்பான கடவுள், அந்த கடவுளின் தன்மைகளை நாங்கள் ஒரு சிறிதாவது பெற்றுக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த வழிபாட்டாலேயோ அந்த உபாசனையாலேயோ எந்த வழிபாட இந்த கடவுள் நாங்கள் உபாசிப்பதால் எங்களுக்கு எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் புறந்ததன் பயனை பூரணப்படுத்துகின்றோம். இன்று இந்த உலகிலே இந்த இலக்கியங்களுக்கும் கலக்கங்களுக்கும் காரணம் அன்பின்மையே. இந்த அன்பின்மைக்கு காரணம் என்ன என்று சொன்னால், அவர் வெவ்வேறு இன்னாற்று போன்ற இந்த குற்றங்கள் எங்களை ஆன கைதான போது அழுகைகள், அது ஒரு ஆணவத்தின் ஒரு பகுதி. 7 வகைப்படலாம். அதே போல் இந்த ஆணவ களத்தால் பீடிக்கப்பட்டவர்கள் மனிதர்கள் நாங்கள். ஆகையினால் இந்த ஆணவ களம் யாருக்கு இல்லை? இவர்களுக்குத்தான் இல்லை. ஆகையினாலே நாங்கள் இந்த நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அடுத்த அறமாக மாறுகிறோம். நாங்கள் அறம் சார்ந்தவர்களாக வாழ வேண்டும். இன்று எங்கள் மத்தியிலே சமய பிரச்சாரங்கள், அதாவது இதை விழிப்புணர்வு செய்வதற்காக நாங்கள் ஆலயங்கள் தோறும், ஸ்தாபனங்கள் தோறும், இந்த கலைஞர்களும் இந்த சச்சங்க கூட்டத்தினர்களும் எல்லோரும் சேர்ந்து ஒரு சிறிய காலத்தை தோற்றம் பெற்ற இந்த சச்சங்கம் மனோன்மணி ஞாபகார்த்த சச்சங்கம், இந்த ஸ்தாபகர் அந்த சங்கம் மனோன்மணி அருள்கள் சிவஞானம் அவர்கள் ஸ்தாபகராக இருக்கின்றார். அவருடைய ஒரு தர்ம நெருங்கிய நிலைப்பாட்டாக தர்ம கண்ணியத்தினாலே இந்த சச்சங்கம் கட்டாயம் அவசியமானது. இளம் சிறார்களுக்கு சமய பிரச்சாரங்களை, நல்ல வழிகளை போதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு உடை, சீருடைகள் இவைகளெல்லாம் நடத்தி கலை கலாச்சாரம் பண்புகளை வளர்க்க வேண்டும். இந்த கலை கலாச்சாரங்கள்
இந்த சட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஆகையினால இன்று இந்த அன்னை அபிராமி உபாசகியின் இந்த சன்னிதானத்திலே இந்த சச்சங்கம் நிகழ்வதற்கு நாங்கள் கொடுத்து வைத்தவர்களாக இருக்கின்றோம். இந்த அன்னையின் ஆட்சியிலே தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தலைமுறையா அனந்தரும் செய்த பணிவந்தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனந்தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனமொன்று இருந்து விட்டால் இத்தனையும் நமக்கு அமையும். நன்மை இல்லாமல் எது அன்பர்களை ஒரு புண்ணிய பொருளாக கருதி இந்த சட்டத்தை இப்போது ஆரம்பித்து இதுவரை நேரமும் எங்களுடைய ஐயங்குள பகுதியிலே இருக்கின்ற கிராம உத்தியோகத்தர் தான் சத்சங்கத்திலே கண்ட அனுபவம் என்ன என்பது பற்றி பேசுவதற்காக நாங்கள் எந்த நிகழ்வு சொன்னாலும் உடனடியாக சொல்லுவார், சத்சங்கத்தை நடத்துங்கள். நீங்கள் நம்பிக்கை கொள்வதற்காக ராத்திரி 11 மணிக்கு எடுத்த தொடர்ந்து சச்சங்கம் அங்கே நடைபெறுவது அங்கே வருவார். அவரை நாங்கள் எங்களுடைய சங்கத்திலே ஒரு நினைப்பாளராக நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அந்த வகையிலே குறிப்பிட்ட 5 நிமிடத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய உரையை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நான் உங்களிடம் ஒரு திறமை ஏற்க வேண்டியிருக்கின்றது. எல்லாரும் ஒருவர் பேசுகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் கரகோஷம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய சட்டத்தினுடைய காவலர் மற்றும் எங்களுடைய இணைப்பாளர் மற்றும் உறுப்பினர் மற்றும் இந்த ஆலய குழுவர் மற்றும் எங்களுடைய ஆலய குழுவர் மற்றும் எங்களுடைய மாணவர்கள், ஆசிரியர்கள், பெரியோர்கள் மற்றும் இங்கே வேண்டிய தொண்டர்கள் அறிவிக்கும் இந்நிலையத்தினுடைய என்னுடைய அணியினுடைய வழக்கத்தை தெரிவிப்போம். இந்திய சட்டமானது ஜான் மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது பல்வேறு இடங்களில் விஸ்தீர்ணம் செய்து பல்வேறு சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றது. அதுதான் படப்பகுதியிலே சமூக மன்னனுடைய ஞாபகார்த்தமாக இந்த சச்சங்கம் அமைத்து பல்வேறு சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, தன்னுடைய அந்த சேவையின் ஊடாக பல மக்களுடைய ஆன்மீகத்தை வளர்த்திருக்கின்றார். பல்வேறு நான் ஒரு சில கேள்விகளையும் உங்களிடம் கேட்க வேண்டும். இந்து சமயம் எங்கே போகின்றது என்ற ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். இந்து சமயம் எங்கே போகின்றது. ஆனால் உங்களுக்கு விடதை கடைசியாக இந்த நிகழ்ச்சி முடியும் போது நீங்கள் விடை காண்பீர்கள். இந்து சமயம் என்பது பல்வேறு மதத்தினராலும் உள்வாங்கப்பட்டு அந்த இந்து மதத்தை பல கிறிஸ்தவ மதங்கள் அதை அதிலிருந்து எதிர்க்கின்ற சந்தர்ப்பம் பல்வேறு இடங்களிலே நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்து மதத்திலே இருக்கிறவர்கள் பல பதவி, பொருள் மற்றும் ஏழைய தேவைகளுக்காக பணம், பொருள் மற்றும் ஏழைய தேவைகளுக்காக அந்த இந்து மதத்திலே இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிக்கொண்டிருந்தார்கள். அந்த இந்து மதம் எங்கே போகும் சொன்னால் இப்பொழுது சீரழிந்த நிலையிலே போய்கொண்டிருந்தது. அதுக்கு காரணம் எங்களுடைய மக்களுடைய அந்த விழிப்புணர்வு தன்மை. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவே தான் எங்களுடைய இந்த சத்சங்கம் பல்வேறு இடங்களிலேயும் தனது சேவைகளை ஆளுகின்றது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கின்றேன். நீங்கள் ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு கேட்கின்றேன். இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்திருந்தார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவனாவது இந்து மதத்தை சேர்ந்தார்களா என்பதை கேள்வி யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் யாராவது ஒருவர் கூட எங்களுடைய இந்து மதத்தை சேர்ந்திருக்கிறார்களா என்பது பூஜ்யம். ஆகவே தயவு செய்து அடியார்களை, திருவர்களை, ஆசிரியர்களை, பெரியோர்களை அன்பான வேண்டுகோளை நான் கேட்டுகின்றேன். எங்களுடைய இந்து மதம் எங்கே போகுங்கள் சொன்னால் கொஞ்சம் விட்டு போயாகத்தான் அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமான் என்றால் இந்த சட்டத்தின் ஊடாக அதனை சிறப்பான முறையில் சேவையாற்றி இந்த சேவையை எங்கள் மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாக ஒரு ஆன்மீகத்தை நாங்கள் எடுத்துக் கொள்கின்றோம். ஒரு சில விடயங்களையும் அந்த அதாவது ஒரு ஆன்மீக பொறுப்பையும் கூறிக்கொண்டு விடைபெற நினைக்கின்றேன். அதாவது நாம்
நல்ல நாள் பல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக ஒரு வருடத்திலே 6 மாதங்கள் கூடாத நாள் உங்களுக்கு தேவையை வளர்க்க வேண்டும். ஒரு மாதம் ஒரு மாதத்திலே 30 நாட்கள் 15 நாட்கள் தேவையில்லை எந்த ஒரு காரியமும் செய்வது உங்களுக்கு தெரிந்தது. அந்த 15 நாட்களிலே நாம் குறிப்பாக அந்த நாட்களிலே அட்டம் நவம் மற்றும் புலிகள் காலரா மற்றும் எளிய இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இதே சுபநேரம் ஒன்று அந்த சுபநேரத்திலே தந்திரோடு போன்ற ஓரைகளிலே நீங்கள் உங்களை காரியங்களை செய்வீர்களால் நிச்சயமாக 100 இடம் பயணப்படும். நீங்கள் உங்களுடைய வாழ்நாளிலே நான் கண்ட அனுபவம். ஆகவே நீங்கள் ஓரை பார்த்து இந்த நான் பார்த்து நல்ல காரியங்களை செய்யுங்கள். நிச்சயமாக எங்கிருந்தாலும் நாங்கள் கூப்பிட்டால் உடனே குரல் கொடுப்பார். சமயம் வாழ வேண்டும், தமிழ் வாழ வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்க வேண்டும் எங்கே வைப்பீர்கள் என்று சொல்லி எவ்வளவு வேலை பழுக்குட இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் வருகை தந்திருக்கின்றார். என்று சொன்னால் அவர்களுடைய கலைக்கும் பொழுது கூறுவார், சைவமணி தமிழும் சமயமும் 2 கண்கள் என்ற நாங்கள் ஏன் நடத்த வேண்டும் என்பதற்கு எங்கள் நிகழ்ச்சி உங்கள் தெய்வங்களை வைத்துக் கொண்டு நன்றாக உருவாக்குங்கள். ஞாபகார்த்த சத்சங்க சபையினால் கிட்டத்தட்ட 25 சத்சங்கங்களை நிகழ்த்தியிருக்கின்றோம். அதிலே எத்தனையோ சைவ மக்களை நாங்கள் வெற்றியின்றி எங்களுடைய சமயத்திலே இருந்து பாதுகாத்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே உங்களுக்கும் உங்களுடைய உதவியும் எங்களுக்கு தேவை இருக்கின்றது. நாங்கள் இந்த சிவநாம பஜனையை இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லித் தந்தால் நீங்களும் அதை வீட்டிலே பாராயணம் பண்ண வேண்டும். நீங்கள் இதிலே வந்து வாசகி அம்பாளுடைய ஆலயத்திலே வந்து சத்சங்கம் நடத்தி இந்த சத்சங்கத்தினால் நாங்கள் என்ன பலன் பெற்றோம் என்பதை நீங்கள் நன்கு அறிய வேண்டும். அதனால எல்லோரும் நாங்கள் எப்படி சொல்லித்தாரோம் என்பதை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டும். சரியா? சரி.
உருவாக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தை நாங்கள் சச்சங்கம் வைக்கின்ற பொழுது தான் கரையிலே நன்றாக ஈடுபாடுடையினால் என்ன செய்வீர்கள் என்று நாங்கள் கேட்டார்கள் எங்களிடம். நாங்கள் சொன்னோம், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அவ்வளவு செய்வோம். இன்றைக்கு இங்கே வந்திருக்கின்றார். எங்கே வந்தீர்கள்? இன்றைக்கு என்ன நட்டம் ஆட போகிறீர்கள்? நட்டியம் இந்த கரகாட்டத்தை எப்படி நீங்கள் கற்றுக்கொண்டீங்கள்? நீங்கள் இந்த நாட்டியம் ஆடுவதற்கான நிலைப்பாடு எப்படி வந்தது? சொன்னால் போற்றத்தக்கபடியா ஒரு முறை உங்கள் கரகோஷம்.
முடியுமா? எப்படி இந்த கலைப்பணியாளர் இந்த ஆவணங்கள் எல்லாம் எப்படி பொழுது கிடைத்தது? என்னோட பிள்ளைகள் மிகவும் கஷ்டப்பட்ட தேசத்தில் இருக்காங்க. அதனால் வாடகை தரத்தில் போடுவாங்க. இதை பார்த்து நிறையா சட்டங்களாக எங்கள் 5 பிள்ளைகளுடைய ஆடியம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சற்சங்கத்தால வெற்றி எட்டியது உண்டா? நிறைய உண்டு. அதே சமயத்தில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல அதுக்கு கொட்டை எல்லாத்தையும் போட்டு அதுக்கு நான் என் சார்பாக நன்றி. ஒரு முறை உங்கள் வரவே
இத்தனை ஆசான்களை உருவாக்கி இருக்கின்ற இந்த சங்கத்திற்கு நாங்கள் தலை சாய்த்து ஒரு பெருமையை காட்டிக் கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையிலே நான் நினைக்கின்ற இந்த ஏழை சாலைகளை ஆயிரக்கணக்கானோர் செல்லுகின்றார்கள், வருகின்றார்கள். இது ஒரு பிரதான பாதையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பிரதான சாலையிலே இருக்கின்ற அடியவர்களுடைய நெஞ்சங்களை எல்லாம் உள்ளிருந்து இந்த தாயுடைய சன்னிதானத்திலே காலை தொட்டு இந்த நேரம் வரை தாங்கள் பொறுமை காட்ட உள்ளங்களுக்கு ஒரு கவிதையை காட்டி அந்த கவிதையை தருவதற்காக தச்சலை மடவில் இருந்தொரு கவிதை நாயகி வருகின்றார். எங்கே கவிதை நாயகி என்னுடைய கவிதையை எடுத்துரையுங்கள். ஒற்றுமையை நிலைநாட்டி
இருக்கின்றது. அம்மா என்று சொன்னால் எல்லோருக்கும் உருவாக நிற்கவே இல்லை. நீங்கள் பாருங்கள், ஒருவருக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவர் தந்தையை அழைப்பது அல்ல, அல்லது அண்ணனை அழைப்பது அல்ல, அல்லது தம்பியை அழைப்பது அல்ல. துன்பம் வருகின்ற நேரத்தில் அம்மா என்ற வார்த்தை நான் வருகின்றது. அந்த அம்மா உடைந்திருக்கின்ற ஆலயத்திலே நாங்கள் சங்கத்திலே கலந்து நிற்கின்ற ஒரு பெருமை தந்திருக்கின்றார்களே, அதுக்கு நாங்கள் என்ன கொடுத்திருக்க வேண்டும்? பெரிய கொடையல்லவா கொடுக்க வேண்டும். அப்படியான இந்த நெஞ்சத்திலே, இந்த மண்ணிலே தவழ்ந்தது என்ற இந்த மனதிகளுடைய வார்த்தைகள் சொல்லி நடந்தார். அத்தனையும் சொந்த தங்கமாக சொல்லிலே அடுக்கி வைத்த தங்கமாக தள்ளி வைக்கின்றார்களே, அதையெல்லாம் விட்டு வைத்து போகாமல் கிட்ட வைத்து நிற்கின்ற இந்த சங்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கவிதை நடைகளிலே இருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கு பாராட்டு. அடுத்து வருகின்றார்கள் இரண்டு சின்ன சிறுமிகளுடைய நடன நிகழ்வு. இங்கே 12 மணி அளவிலே ஆலயத்திலே ஆராதனைகள் இடம்பெற இருப்பதால் சற்றே இடைவெளி கொடுத்து அதன் பின்பு அந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். அதுவரையும் ஒரு சிறிய பிரேக். அதற்கு முன்னதாக இந்த நடன நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துள்ளோம். சண்முகத்தினுடைய ஒரு இடம் வாரிசு. அந்த வாரிசு இன்றைய தினம் தான் தானும் இந்த Happy birthday!
அசையாத சொத்து. இதுவெல்லாம் இவருக்கு கூட வரப்போவது அல்ல. இந்த கலைஞர்களே ஏற்றப்பட்ட அந்த நிகழ்வுகள் எல்லாம் நாங்கள் நெஞ்சிலே பார்த்திருக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக திருப்பெருமானுக்கு இப்பொழுது ஆராதனைகள் இடம்பெற இருக்கின்றது. நீங்கள் எல்லாம் அமைதியாக பொறுமையாக எல்லா நிகழ்வுகளும் நாங்கள் கண்ணசைத்து சிரித்து மகிழ்ந்தோம் அல்லவா? ஆனால் இனி கொஞ்சம் மௌனம் காத்து இறைவனோடு செய்த வேண்டிய நேரத்தை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அடுத்த இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த ஒரு கடந்த நாடு, அதாவது அனைத்து நாடு, கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் அனைத்தும் இதை இயற்கையாக ஆய்வாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பெரிய நண்பர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த நம்பரை சொல்லி நீங்கள் அங்கேயும் அவர்களது உறவினர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்கள் சாதாரணமான நிகழ்வாக வெட்டிக் கொள்ள வேண்டாம். கடந்த உறவுகளுக்கு எல்லாம் வெட்டி செல்லக்கூடிய பரந்த பரபரப்பான நிகழ்வுகளிலே கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கூறிக்கொண்டு சிறிய இடைவெளியை தருகின்றேன். அதுவரை நீங்கள் இறைவனிடம் நீங்கள் ஆத்ம திருப்திக்காக பூஜையை கலந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வரப்போவது யார்? அம்மையா இந்த முருகப்பெருமானோடு போராடி பாலம் தெளிந்தேனும் பாகம் பரப்புவை நாளும் கலந்து உணர்ந்து நாட்டல்வே கோலத்தை துண்டும் கழிவுகள் போயிட்டு அங்கு 8 மணியாகி ஐயா வருத்தப்பட்ட பூஜை தொடங்கவில்லை. ஆனால் ஐயா கேட்டேன், என்னையா பேர் கேட்டுதான் பூஜை மாட்டேன் கண் வரி கண் போட பேர் கேட்டுதான் பார்த்தேன். பிள்ளைகள் நடத்திய நிகழ்ச்சிகள் ஞானம் பேர் பேர் படம் சரி. ஆனால் தயவு செய்து சைவம் மக்கள் வளர அப்ப எங்களோட சண்முகரட்னம் ஐயாவது 3 பெண் குழந்தை நான் ஒரு ஆலய ஒருவர் அந்த இடம்பெற்ற சனத்தில் ஒரு பொக்கியனுக்கு சிறு வயதிலிருந்தே சுகமில்லாதவர். அப்பொழுது வேற ஒரு சாதாரண சொன்னார், எனக்கு உலகம் கோயிலுக்கு அந்த இந்த நூலாக இன்னொரு ஆர்வம் கையில் இந்த நூல் இருக்கிறது. அந்த நூல் அப்படிதான் அந்த இந்து சமயம் சமயம் மாறிக்கொண்டு போன எங்கள் சமயத்துக்கு வர்றாங்க. அப்படி எங்கள் சமயம் கையில்
எங்கள் வீட்டுக்கு கிராமம், அந்த கிராமத்தில் பணம் வந்து விற்க படம். ஆனால் தங்களுக்கு 16% பணம் படுத்தது. அன்னைக்கு அவங்க வந்து அவர்கள் காலையில் வச்சு போய் கிடாராட்டம் அந்த பிராமணத்தை உணர்ந்து கோயிலாட்ட வச்சு சொன்னார் குடிச்சிட்டு வா. இன்னொரு அடியாக பிராமணத்தை கீறி சும்மா படைப்பில் வைக்கிறோம், கைது செய்து பஞ்சாபம் போடுறாங்க. அந்த படத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து நிர்வாகத்திலே தலைமை பதவியையும் இன்னொரு ஆலயத்திலே பொருளாதார பதவியையும் கடமை ஆற்றியிருந்த ஒரு மாபெரும் சென்று. அது மாத்திரமல்ல, வடபகுதியிலே கமழ்ந்து விளங்குகின்ற பிற கோபுரங்களை அடக்கி வாழுகின்ற ஆலயங்களிலே நல்ல சொற்பொழிவுகளை செய்கின்ற ஒரு ஆசாரங்களின் ஊடாக தன்னுடைய நற்பெயரை அங்கு தங்க வைத்திருக்கின்ற சண்முகம் ஐயா அவர்களுக்கு நல்ல ஒரு வார்த்தைகளை பேசி முடித்திருக்கின்றார். அடுத்த நிகழ்ச்சிக்கு வருகின்றோம். ஆமா, எங்கே சண்முகம் அவர்களை உங்களுடைய அடுத்த நிகழ்ச்சியை எங்கே அவ்வியார் வருகின்றாரா? உண்மையிலே ஞானப்பழத்தை வென்றெடுத்தவர் யார்? முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் ஞானப்பழத்தை வென்றெடுக்கின்ற சமயத்திலே ஒரு போட்டி ஒன்று ஏற்பட்டது. அந்த போட்டியின் பொழுது தோல்வியடைந்த முருகப்பெருமான் கோபத்தோடு கோபணத்தோடு சென்றிருக்கிறார். அங்கே செல்லுகின்ற நேரத்திலே தான் அவ்வியார் இந்த ஒரு ஆலயம் உங்களுக்கு சொற்ப தங்கமாக வழங்குகின்ற இந்த ஒரு பெரும் பிரமாதத்தை எழுதுகிறது. ஆமா, எமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் நாமும் அங்கே சந்தித்தோம். எங்கே அவ்வியாரை காண்போம். இந்த அன்னை அபிராமியை பற்றி அபிராமிப்பட்டர் எப்படி சொன்னார் தெரியுமா? அவளின் அடியவர்களை வணங்குபவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னார் தெரியுமா? பின்னே நின்னடியாரை முன்னே தவங்கள் முயற்சி கொண்டே முதல் மூவருக்கும் அன்னே உலகிற்கு அபிராமி அபிராமி ஏத்துவரே. அழகான அருமையான கூடியிருப்பவர்களை பார்க்கும்போது எல்லோரும் அபிராமியின் உருவங்களாகத்தான் எனக்கு தெரிகிறது. இந்த உலகத்தை கண்டுவதற்காக யாத்திரையாக நான் வந்து கொண்டிருந்தேன். இங்கே காரணர்கள் சண்முகம் மனோன்மணி ஞாபகார்த்த சட்டந்தம் ஒன்று நிகழ்வதாக அங்கும் இந்த அபிராமி அம்மா ஆன்மீக அருள் ஆலயத்தில் நிகழ்வதாக கேள்விப்பட்டு இந்த வெயிலும் பாராது நான் இந்த சட்டங்களை கட்டுவதற்காக வந்திருக்கிறேன். இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் நான் கைலை சேர்ந்தது உங்களுக்கு தெரியும். விநாயகர் அருளாலே கைலையில் சேர்ந்தது உங்களுக்கு அந்த கதை தெரியும். இருந்தும் இந்த உலகத்தை நான் கண்டுர வேண்டும் என்று நான் மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். சச்சந்தம் நல்லடியார் கூட்டம் ஒன்று திரண்டிருக்கின்றது. சைவ சமயம் கலை கலாச்சார பண்பாடுகள் எல்லாம் கீழ்நோக்கி போய் கொண்டிருக்கின்றது என்ற தகவல்கள் எல்லாம் எங்கள் கையில் இருந்து வெட்டியபடியினால
இறைவன் நாளைப்படி இந்த புலவத்தை அவரை எங்கேயொரு கண்ணுக்கு பார்த்துவார் சொல்லி என்னை அனுப்பி வைத்தவர்கள் நான் இந்த ஆன்மீக நிலையத்தில் இங்கே தரிசனம் செய்ய மகனே சொல்லுங்கம்மா. வணக்கம். 13 பாட்டுகள் பாட வேண்டும். உங்கள் தலை இப்படியும் உருளும் சொல்லி உங்களுக்கு கட்டளை விடுகின்றார்கள். ஓ, நடந்திய பலமுறாலும் ஆனால் குலதத்தில் உள்ள உமக்கு நினைவு வரவில்லை. நான் மீண்டும் நினைவுபடுத்தேன். பாட்டை கூற முடியுமா? நீங்கள் கண்பிடித்து என்று சொல்லிவிட்டார். ஆகையினால் அவையே முந்தைய வல்லாது வேறு தஞ்சம் விநாயகரை 4 கோடி மிதியாமை கோடி வரும். பிள்ளைகளே வழியாக கேட்டுக்கொள்ளுங்கள். மதியா உங்களை மதிக்காதவர்கள் திட்டத்திற்கு ஒரு கால் வைத்தீர்கள். மதிக்கவில்லை என்று சொல்லி பின்வாங்க வேண்டாம். உங்கள் முயற்சியினால் ஒரு கால் வைத்து பாருங்கள். அந்த மதிப்பில்லை என்று சொன்னால் அந்த இடத்தை நாட வேண்டாம். ஏன் என்று சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இந்த சின்ன சிறார்கள் இது மதிக்க வேண்டும். மதியாத மதிக்கு ஒரு கால் என்று மிதியாமல் கோடி வரும். அடுத்த 1 கோடி முடித்தல் மகனே. இரண்டாவது உன்னீர் உன்னீர் என்று உன்னீர் உன்னீர் என்று உபதனியா தம்மனையில் உண்ணாமை ஓடி வரும். கைலாயம் ஒரு செய்தி வந்தது. இப்போது இந்த உலகத்திலே அங்கு சென்றால் நடுவழியில் 12 மணி ஒரு அன்பர் சொன்னார். நடுவழியில் 12 மணி நான் ஒரு நண்பன் வீடு சென்றேன். கோடி கோடி கோடிகளுக்கு எவ்வளவு கோடியான பணங்களை தந்தாலும் கொடுத்தும் குடி பிறந்தார். நல்ல குடியில் பிறந்தவர்கள் கூடுதல் கோடி வரும். அவர்களுடன் சேர பெரியோர்களே, உலகம் என்பது என்ன? சரியான விளக்கம் இல்லாத காரணத்தினால்தான் இங்கே சண்டைகள், சச்சரவுகள், சாதி பிரச்சனை, இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆணும் பெண் என்ற 2 சாதியை விட ஆண் சாதி பெண் சாதி, இந்த 2 சாதி வேறு சாதி. குலம் என்பது என்ன? நல்ல செயலை யார் செய்கிறானோ அவன் மேற்குலத்தான், கீழ் செயலை யார் செய்கிறானோ அவன் கீழ்குலத்தான். தங்களுக்கு அவையினாலே இடப்பவர்க்கு இய வைப்பது இறைவனுடைய செயல். அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதை அவர்கள் இடப்பவர்க்கு கொடுத்து ஆனால் பதிக்கியத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. பைராயத்தில் கன ரிப்போர்ட்டுகள் நாங்கள் நினைத்தால் எதுவும் எங்களை வந்து எங்களுக்கு பணம் தேவை. துறவிக்கு நாங்கள் யாரையும் அகம்பாவம் முடித்தவர்கள் யாவரையும் பணிவு எதுவும் உண்டோ அங்குதான் துணிவிருக்கும். பணிய தெரியாதவன் துணிந்தவன் அல்ல, துணிவுள்ளவன் படித்தவன். பள்ள நிலத்தில் தான் வெள்ளம் சேர்ந்திருக்கும். அங்கே அம்மா பலா வாழையெல்லாம் முளைந்து கனிகள் சொரியும். மாநிலத்திலே வெள்ளம் படித்த இடத்தில் சிறுவர்கள் வந்து சுரந்திருக்கும். ஆகையினாலே தாங்கள் சிறுவர்களின் வளம் இருக்கிறார்கள். இந்த உடம்பு இன்னொரு கோடி பாட்டை விட்டு விட்டு ஞாபகப்படுத்த வேண்டும். என்ன கோடி கொடுத்தும் குடிக்கு வந்தால் நம்மோடு கூடுதல் கோடி வரும். கோடாது கோடி கொடுப்பினும் உங்களுக்கு கோடாது கோடி செல்வங்களை கிடைக்கும். நான் கோடாமை
வாயினாலும் மனம் வாக்கு காயம் இந்த மூன்றினாலும் உண்மை செய்ய வேண்டும். ஆகையினாலே உண்மை பேச வேண்டும். தெரியுமா? நீங்கள் படித்திருப்பீர்கள். அதிலே நான் உறுதியாக கூறியிருக்கின்றேன். அருட்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தில் ஐந்தெழுத்தால் ஆனது இந்த உடம்பு. இன்றைய ஐந்தெழுத்தின் பெருமை ஐந்தெழுத்தின் பெருமையை நான் விவரித்து சொல்ல வேண்டும். இந்த உடம்பு நமசிவாய வழிபாடு. சத்சங்கம் மேன்மைகள் ஐந்தெழுத்தின் சொல்லியோடுதான் பாருங்கள். நமசிவாய இந்த நமசிவாய இந்த நானாவது இது இடுப்பு இது மசி இந்த மானாவின் மண்ணியை திரும்பிவிட்டார். இது வயிறு. அப்ப நானா மானா வயிறு சீனா இப்படியும் இப்படியும் போட்டால் தோல் நமசி வானா என்று வானாதான் இந்த யானா என்று பாருங்கள். யானா இந்த மூக்கும் இந்த ரெண்டு கண்கள். அப்போ பிள்ளைகளே இதை பார்த்தால் எங்களுடைய உடம்பு தெரிகின்றது அவர்களுக்கு. இது கால், இது இடுப்பு, இது வயிறு, இது தோல், இது வாய், இது கண். தெரிகின்றதா? இப்போது விளக்குகின்றதா? சட்டங்களுக்கு மூளைகள் எல்லாம் அவர்கள் எப்படி எல்லாம் செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு அந்த பார்த்து சட்டம் பாட வேண்டும். எங்களுடைய உடம்பு ஐந்தெழுத்தால் இந்த உடம்புக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? சாராயம், குடிவகைகள், மது, மாமிசம் இவைகள் எல்லாவற்றையும் இந்த ஐந்தெழுத்தாலான உடம்பில் என்ன செய்கிறோம்? கோயில் நாங்கள் இந்த அனாசாரங்கள் செய்வோமா? இல்லை. இந்த கோயில் இந்த உடம்பை நாங்கள் ஆலயமாக பாவித்தால் இங்கே ஐந்தெழுத்தில் உள்ள சிவன் ஆலயமாக பாவிக்காவிட்டால் இங்கே சிவன் மாணவனாலே நீங்கள் தெரிந்தோ தெரியாதோ எந்த மாநில ஜென்மமும் ஐந்தெழுத்தாலான உடம்பைத்தான் அனுப்பியிருக்கிறீர்கள். இதைத்தான் ஒரு சித்தர் சொன்னார். ஐந்தெழுத்தால் ஒரு கோட்டை, இந்த ஆனந்த கோட்டைக்கு 9 வாசல் கோட்டை. இந்த ஆனந்த கோட்டைக்கு 9 வாசல். கொண்டு வந்தால் ஒரு தோண்டி, கொண்டு வந்தால் ஒரு தோண்டி, அதை கூத்தாட்டி கூத்தாட்டி கோட்டை தாண்டி கோட்டை. 5 பூரங்களால் ஆனது, பஞ்சபூரங்களால் ஆனது. இந்த பஞ்சபூரம் தான் ஐந்தெழுத்து. ஆகையினாலே இனியாவது நாங்கள் எங்களை மதிக்கப்பட வேண்டும். முதல் கோடி வாழ்க்கையே சொன்னேன். மதியாதா குற்றம் மதித்து ஒரு வாய்ப்பு மிரியாமை கோடி. மற்றவர்கள் எங்களை மதிக்கவில்லை என்று நாங்கள் குறை புரிவது மற்ற எங்கள் உடம்பை இறைவன் எங்களுக்கு தந்த உடம்பை எங்களை நாங்கள் மதிக்கப்பட வேண்டும். எங்களை நாங்கள் மதிக்க பழகினால் அனைவரும் எங்களை மதிப்பார்கள். எங்களை நாங்கள் மதிக்க தவறினால் அனைவரும் பூசிப்பார்கள். நாங்கள் சரியாக நடந்தால், சரியான இடத்தில் இருந்தால் எங்களை இறைவன் வந்து அடைவார். சினைப்புறத்திலே வழி காத்தால் பக்குவமாக இருந்தால் முருகனை பற்றி அவளுக்கு தெரியாது. ஆனால் முருகன் அவளிடம் வந்தாலே அவள் அந்த நிலையிலே இருந்தால் கடவுள் தேடி வந்தார். உங்களுக்கு கடவுள் பெறலாம் பெறாமல் விடலாம். நீங்கள் சரியான இடத்தில் நிற்க பழகுங்கள். சரியான கலை, கலாச்சாரம், பண்பாடுகள், இந்தியங்கள் இவற்றை பேணுங்கள். ஆகையினாலே நாங்கள் பாடுபட்டு எல்லாம் பார்த்து சூடி ஒன்றை வேண்டன் அரணறி இவைகள் எல்லாம் நாங்கள் எடுத்து செல்கிறோம். இன்று நீங்கள் அவையெல்லாம் மறந்துவிட்டீர்கள். முதலாவதாக
அகிலத்திலே நரகவாதிகளாக போகிறார். ஆகையால் நீங்கள் ஆலயத்துக்கு செல்லவும் வேண்டாம். ஆனால் அன்னை தந்தை வணங்க பழகுங்கள். பழகி சிறு நேரத்திலே ஆலயம் போடு. ஆலயம் சொல்வது சாலவது அன்னை இன்னொரு தெய்வங்கள் அங்கே இருக்கு. ஆகையினாலே ஆலயம் தொழுது வேலை இல்லை. அன்னை தந்தை வணங்கிய மாதா பிதா குரு தெய்வம். ஆகையினாலே மாதா பிதாவுக்கு கனம் பண்ணுங்கள். அவர்கள் சொற்களை கேளுங்கள். நன்றாக வாழுங்கள். ஐந்தெழுத்தாகிய இந்த உடம்பை அவனிலே போட்டு உங்களுக்கு தந்த இந்த உடம்பை பக்குவமாக இந்த மனித புறவியை பூரணப்படுத்துங்கள். நேரம் செல்லுகின்றது. மகனே, இதுவரை நேரம் முழுமையாக உரைகளை திருப்தியாக இருக்கிறதா? இந்த தரிசனத்தையும் எனக்கு காட்டி உங்களையும் நான் கொண்டு போற வாய்ப்புகள் எனக்கு கிடைத்ததை எனக்கு நான் சென்று வருகின்றேன். கடைசியாக இருக்கின்ற ஐநாவுக்கு சென்று நின்று ஆகையினால நான் போய் வருகின்றேன். சகலருக்கும் வணக்கம். சட்டங்கம் வாழ்க, சட்டங்கம் வாழ்க, சட்டங்கம் நல்ல உரத்த குரலோடு சுமையாக அந்த ஒவ்வொரு அந்த விடயங்களையும் அழகுபட பேசியிருந்தார். மனிதனுடைய சரீரம், அதாவது ஆளே ஒரு மனிதனுடைய அமைப்பிலே தான் இருக்கின்றது. அதை நாங்கள் இன்றும் கூட கவனப்படுத்தாதவர்கள் ஏறார். அந்த வகையிலே இந்த சத்சங்கம் அதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. இன்று கடல் கடந்த பிரதேசமான டென்மார்க்கிலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் அழகாக படமாக அங்கே பறந்து கொண்டிருக்கின்றது. அந்த காட்சிகளை எல்லாம் அங்கு கூட பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த வேளையிலும் கூட நொச்சி மூட்டையிலே இந்த தமிழ் மனம் மாறாத பச்சளம் பாடகர் மத்தியில் பசிமாண்டி நிற்கின்ற இந்த மதிய நேரத்திலும் கூட அற்புதமான நிகழ்வுகளை காண வேண்டும் என்று மிக ரசனையோடு இருக்கின்ற பெண் சகோதரர்கள் இறைவனை தியானமாக எண்ணிக்கொண்டு இறைவனே வரமாக எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சிறார்களுக்கு இறைவன் எப்போதும் உங்களோடும் இருப்பார்கள். ஆமா, அந்த வகையிலே இந்த நிகழ்வுகளை இந்த ஆலயத்தை அமைத்து இங்கும் ஒரு சத்சங்கத்தின் ஊடாக இந்த ஆலயத்தினுடைய பெருமைகளும் அதனுடைய சிறப்புகளும் வார்த்தவர்கிய ரீதியில் மாற்றமல்ல, உலகளாவிய ரீதியிலும் அது பரந்தப்பட்ட வியாபித்து பெரும் விருட்சமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆலய நிர்வாகிகளினுடைய கடப்பாடு. அதற்கு சார்ந்தாக இருக்கின்றவர்கள் தான் இந்த பக்க பரிவாரம். உண்மையிலே இந்த இசைநாத சுரபி நாவார்த்த சங்கத்தில் நடாத்தப்படுகின்ற அற்புதமான நிகழ்ச்சிகளை பார்த்தீர்கள், ரசித்தீர்கள். இது எண்ணும் மரபார் எங்களுடைய நெஞ்சங்களிலே உள்ளே வாங்கி அதை நெஞ்சோடு சுமந்து செல்ல வேண்டும். நாங்கள் வருகின்ற பொழுது பெருமையாக வந்தோம். ஆனால் இங்கே ஆலயத்திலே நிறைத்து நிற்கின்ற காட்சிகளை எத்தனையோ நாங்கள் சுமந்து செல்லுகின்றோம். அத்தனையும் உங்களோடு இருப்பாராக என்று கூறி இன்னும் ஒரு நல்ல நல்ல சந்தர்ப்பங்களிலே உங்களோடு நிச்சயமாக நாங்கள் சேர்ந்து கொள்வோம். பறந்துபட்டு வாழுகின்ற இந்த வடதிசை எங்கும், தென் திசை எங்கும், வடபுலம் எங்கும், குச்சும் மாறி என்ன எல்லா திசைகளிலும் பறந்துபட்டு வாழுகின்ற அத்தனை உள்ளங்கள் மத்தியிலும் இந்த சங்கம் செல்லுகின்ற பாதைகளுக்கும் வெல்லுகின்ற பாதைகள் எல்லாம் வெட்டி கொடியோடு நாங்கள் செல்வோம். அந்த கொடியின் கீழே வாழுகின்ற அத்தனை பாபர மக்கள் அத்தனையும் நாங்கள் சிறப்போடு சிறந்த வாழ்விலே ஆன்மீக பணியிலே உயர்ந்து நிற்போம் என்பது எந்த வகையிலும் புறப்போகாது என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி.
அடுத்ததாக என்னை அன்போடு அழைத்த உதயன் என்று சொல்லுவார்கள் அவருடைய பாரியார்கள் இந்த சச்சங்கத்தை நிகழ்த்த வேண்டும் என்று நாங்கள் இந்த வீதியாலை போகிற பொழுது என்னுடைய மனதுக்குள்ளே நினைத்தேன். என்னுடைய நண்பன் பிரிதாஸ் அவர்களை கேட்டேன், நான் இப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு தந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் பசு வளர்க்கிற வைபவம் நடைமுறை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய முத்துக்குமார் ஓசிரையா அவர்கள் தம்பரையில இருந்து விழுந்தடித்து இந்த சச்சங்கம் திருமதி சண்முகம் மனோன்மணி ஞாபகார்த்த சச்சங்கம் வாழீர் 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 என்று உங்களுடைய உட கரகோஷங்களோடு என்றும் நடைபெறும் அன்பு சைவ மணி அபிஷேகங்கள் நடக்கிறது. அத்துடன் சற்சங்கங்களும் சிறப்பாக இந்த நிகழ்வை தாயார் மட்டுமல்ல உலகத்தில் வாழ்ந்த பலர் இந்த நிகழ்ச்சியை பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இந்த சற்சங்க நிகழ்ச்சியானது நான் கடந்த ஞாயிற்று பிறந்த மாத இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் வருகை வந்த போது சைவபடி ஐயா இந்த சற்சங்கம் என்ற ஒரு நிகழ்ச்சியை நான் நடாத்துவதாக கூறியிருக்கிறேன். சண்முகம் மனோன்மணி ஞாபகார்த்த சற்சங்க சபை இருக்கிறது. செயலாளர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார். நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த சற்சங்க நிகழ்ச்சியை நீங்கள் ஒழுங்கு செய்யலாம் என்று என்னால் கூறியிருக்கிறேன். உண்மையில் சற்சங்கம் என்றாலே என்னது எனக்கு தெரியாது. ஆனால் அது எவ்வாறு இருக்கும் என்ன கேட்பதற்கும் எனக்கு ஒரு வெட்கமாக இருந்தது. ஆனால் நான் எதுவும் கேட்கவில்லை. இன்றுதான் சற்சங்கம் என்றால் என்ன என்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். நான் யாழ்ப்பாணம் இதுவரையும் பார்க்கவில்லை. எனவே சற்சங்கம் நிகழ்ச்சியை யாழ்ப்பாணத்தில் அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள். ஆனால் நமது மாணவர்கள் நமது மக்கள் பயனடைவார்கள் என்று அந்த சபை செயலாளர்கள் தலைவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உண்மையில் நாங்கள் எவ்வளவு பணம் இருந்தால் பல வழிகளை செலவு செய்கிறோம். நமது நேரத்தை எவ்வளவு வாழ்க்கைக்காகத்தான் செலவு செய்கிறோம். பொது விடயங்களுக்கு செலவு செய்வது குறைவு. ஆனால் இந்த மனித உண்மையில் நான் மெச்சுகிறேன். இந்த சைவம் தமிழ் என்பது கீழ்நோக்கி செல்கிறேன். இந்த காலப்பகுதியில் இவர்கள் இந்த மாணவர்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். வேண்டிக் கொண்டு தொடர்ந்து இந்த சற்சங்க சபைக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உண்மையின் சைவமணி ஐயா இந்த நிகழ்ச்சிக்காக பெரிது அவரது கணவனோ அல்லது மனைவியோ அவர்களுக்கு வாய்ப்பு இவர்கள் இணைந்தால்தான் ஒரு பொது விடயங்களை நாங்கள் செய்ய முடியும். அவ்வாறு அவர்களுக்கு மனைவியும் நல்ல வழியாக அமைந்தேன் என்று சொன்னால் நான் சென்ற மாதம் அருணதி வகுப்பு கடைசி ஞாயிற்றுக்கிழமை கூட்டை போது அவரது மனைவியும் வந்து அரசியல் மாணவர்களுக்கு வகுப்படுத்தலை நான் காணக்கூடியதாக மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் பணிவாகவும் அந்த மாணவர்களுடன் ஈடுபட்டு தனது நல்ல கருத்துக்களையும் நல்ல பாடல்களையும் அந்த மாணவர்களுக்கு சொல்லிக் உண்மையில் நாங்கள் நமக்கு கிடைக்கின்ற நேரங்களை எமது சொந்த வாழ்க்கைக்காக தான் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வாறு நல்லாக வர வேண்டும், எமது குடும்பம் எவ்வாறு நல்லாக வர வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறானவர்கள் இந்த சமூகத்துக்கு இவ்வாறு சேவை செய்வதை நாங்கள் தொடர்ந்து பாராட்ட வேண்டும். அந்த வகையில் இது நல்ல சிறப்பான ஒரு சற்சங்க நிகழ்ச்சியை அந்த சபையினர் வந்து அளித்திருக்கிறார்கள். சண்முகம் மனோன்மணி ஞாபகார்த்த சற்சங்க சபை செயலாளர்களும் நாங்கள் நல்லவர்களை இந்த அபிராமி அம்மன் தாயாருடைய ஆலயத்தை சந்தித்திருக்கிறோம். உண்மையை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களது பாதங்களையும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எனவே இவ்வாறான நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும். உண்மையில் நாங்கள் வந்து இந்த அறநெறி மாணவர்கள் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை 8வது ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு ஆரம்பித்த 8 கிழமைகள் தான் முடிந்திருக்கிறது. ஆனால் 76 மாணவர்கள் நமது இந்த அறநெறி வகுப்பில் இணைந்து கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாணவர்களுக்காக நாங்கள் சைவமணி ஐயாவை தொடர்பு கொண்டு அதன் செயலாளர்களும் தொடர்பு கொண்ட போது 30 வேட்புகளை சற்சங்க சபை எங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த மாணவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான சீருடைகளை வழங்க இருக்கின்றார்கள். அதை விட இசைக்கருவிகளும் வழங்க இருக்கின்றார்கள். இவ்வாறு சற்சங்க சபை
இந்த நிகழ்ச்சிகள் மாத்திரமல்ல மாணவர்களுக்கு பல உதவிகளை செய்து அவர்களது அறநெறி வகுப்புகளை மேற்கொண்ட பல உதவிகளை செய்திருக்கிறார். அவர்களுக்கு நமது நன்றிகளையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் நாங்கள் கால பகுதியில் நாங்கள் அறநெறி வகுப்பு என்றால் என்ன என்று எங்களுக்கு தெரியாது. அறநெறி வகுப்பை நாங்கள் அறிந்ததில்லை. ஆனால் இப்பொழுது அறநெறி வகுப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு அரசாங்கம் கூட முக்கியத்துவம் கொடுத்து சீருடைகள் வழங்கி பாடத்திட்டங்கள் வழங்கி பரீட்சைகள் வைத்து விருதுகள் கொடுத்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால் எமது சமயம் எமது பண்பாடு எல்லாம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதற்காக உண்மையில் கடவுள் போய் போதை வசதி பாவித்தல் மது பாவித்தல் என்ற பழக்க வழக்கங்களில் நமது மாணவர்கள் சிறியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக உண்மை இறை சிந்தனையுடன் உள்ளவர்கள் இறை உணர்வுடன் உள்ளவர்கள் அந்த பண்பாட்டில் இருந்து மீறமாட்டார்கள். அதற்காக அரசாங்கம் கூட வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் தனியார் கல்வி வகுப்புகளை கூட நிறுத்த சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அரசாங்கமும் இந்த அறநெறி மாணவர்களின் அக்கறையாக இருக்கின்றனர். உண்மை நீங்கள் பார்த்தால் தெரியும், சிங்களவர்கள் முஸ்லிம்கள் தமது தொழுகைக்காக ஞாயிற்றுக்கிழமைகளிலோ வெள்ளிக்கிழமைகளோ தவறுவதில்லை. ஆனால் எமது சமயத்தில் அவ்வாறு நாங்கள் நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் மோட்டார் சைக்கிள்களை எடுத்துக் கொண்டு பிள்ளைகளை நாங்கள் தனியார் வகுப்புக்கு அனுப்புகின்ற ஆர்வம் எந்த பெற்றாருக்கும் இப்பொழுது கோயிலுக்கு செல்வதற்கு அனுப்புவது குறை. கோயிலுக்கு அனுப்புவது குறை. நீங்கள் செவ்வாயோ வெள்ளியோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கணவரிடம் உங்கள் பிள்ளைகளை அனுப்புவது. உங்களது பிள்ளைகள் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இறைவன் மேல் அன்பு பக்தி இறைவன் அன்பும் பக்தி இருக்கின்ற ஒரு பிள்ளை உண்மை பெரிய பழக்க வழக்கங்களில் ஈடுபட மாட்டார். எனவே ஞாயிற்றுக்கிழமை சென்ற வெள்ளிக்கிழமை 92 மாணவர்கள் அறநெறி வகுப்பு செல்கின்றார்கள். ஒரு பிள்ளை தொடர்ந்து 3 நாட்கள் அறநெறி வகுப்புக்கு வரவில்லை. அந்த பிள்ளையை நான் எழுப்பி கேட்ட போது அந்த பிள்ளை சொன்ன பதில், நான் ஸ்கூலால் வந்தேன் 4 மணிக்கு அடுத்த நாள் 4 மணிக்கு எழுப்ப சொல்ல அம்மா எழுப்பேன். அம்மா என்ன செய்தவாங்க 4 அம்மாவுக்கு வந்து பிள்ளைய. அதே போல நடனமாடினான் மிகவும் அற்புதமாக நல்ல அபிநயத்தில் நல்ல பாவலுடன் ஆடி. உண்மையில் ஆண்கள் நடனமாடுகிற பிள்ளைகளை எல்லாம் ஆண்கள் அவங்களுடைய நடனமாடுவது தெரியாது சொல்லுங்கள். உண்மையில் ஆண்கள் நடனமாடுவோம். தாயார் இந்த ஆலயத்தில் வருகின்ற தை மாதம் அளவில் நடனம் சங்கீதம் போல வகுப்புகளை நடாத்த இருக்கின்ற அனைத்து ஆண்களும் நடனமான கற்பிக்க வருவார்கள். நீங்க கருத்தான் ஆகவே அந்த மீண்டும் இந்த சட்டசபை சபைக்கு நன்றியை கூறிக்கொண்டு நீங்க பெரிய வேறு மாவட்டங்களிலிருந்து பல அடியார்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அந்த உரிமன்னர் திருவோணமலை கல்வி மாத்திரை என்று சொல்லி பலர் நேற்றைய தினமே இங்கு வந்து கூடியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தாயாரின் அருள் மாசம் என்றும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி வழிபடுகிறது பூஜை வழிபாடுகள் நடைபெறும். உண்மையில் பெரிய துன்பங்கள் மட்டும் நீங்கள் வந்திருக்கு அன்பளிப்பாக செய்ய உள்ள பசுமாடுகளை இந்த அறநெறி மாணவர்களின் பாதுகாக்கவும் கோயில் தேவைக்காகவும் இந்த பசுமாடுகளை அன்பளிப்பு செய்ய இருக்கின்ற அவரது தம்பியாரான சீதாஸ் என்பவர் அதனை இந்த ஆலயத்தை பொறுப்பாக உள்ளவரிடம் வழங்க இருக்கின்றார். அதனை கண்டு கழித்து அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயாரின் அருளும் ஆசையும் இங்கு வருகை தந்த அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று தாயின் பாவங்களை பணிந்து விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்தவர்களுடைய தலைவர் மாற்கொண்டு சிவஞானம் ஐயா அவர்களை வழங்குகின்றேன். அடுத்து எங்களுடைய இணைப்பாளர் கிராம நல்லதாரி ஐயா அவர்கள் கொடுக்க வருமாறு கேட்டுக்கொண்டு ஒரு சின்ன விடயம் நான் பூர்த்தி ஆரம்பமாக போவது. அதன் பிறகு வைத்துவாரி அப்பளுடைய பூஜை நடைபெறும். இதிலே இன்றைக்கு மீது வாசகி அம்பாளுடைய ஆலயத்திலே எதிர்பாராமல் அவர்கள் சொன்னார்கள் அவரே வழங்கி வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்கள் எப்படி இந்த தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எத்தனையோ சச்சங்கள் நிகழ்ந்திருந்தால்
இந்த மக்களை மாதிரி ஒரு மக்களை இனி காண மாட்டான். பசி என்ன பசி ஐயா பேசுறது நல்லா சாப்பிட்டு அப்ப சொல்ல வந்தாரு நான் 12 மணிக்கு போது பசி என்ன பெருசுக்கு தெரியும். தயவுசெய்து மற்றவற்றை இருக்கிறவர்கள் ஒரு மொழியே வினாக்கள் மாற்ற சிலருக்கு இதமாக வழங்குகின்றது எதுவாக ஆகவே இந்த சொல்லப்படுகின்ற அந்த பாடல்கள் அதை அந்த பகுதியை இங்கே ஒரு ஆள் 6வது ஒரு ஆள் வேணும். அம்மையாருடைய அந்த உட்படுத்தப்பட்டு இந்த சத்சங்கை செயலாளர் யார் இயலாமை என்பது திரு உமாசிவம், திரு சைவமணி, செல்வர் சண்முகரத்னம் குழுவினுடைய அப்படியே பிடிச்சு போகலாம். வீடியோ